ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க, மார்க்கெட் லீவ். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வருது. நீங்கள் கமெண்ட்ஸில் சில டவுட்ஸ் கேட்குறீங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம் நியூஸஸ் எல்லாமே நம்ம கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கோட்டக் மஹிந்திரா பேங்கோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ப்ராஃபிட் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4701 கோடியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அந்த ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 7% டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேஸில் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 7% டிக்ளைன் ஆயிருக்கு. இன்ட்ரெஸ்ட் மூலமாட்டி ஏர்ன் பண்ண இன்கம் வந்து 16,633 கோடியாக இருக்குது, 14.75% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே செகண்ட் குவார்ட்டரில் வந்து 16,426 கோடி ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜிஎன்பிஏ கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் 1.51% இருக்குது. முந்தின குவார்ட்டரில் வந்து 1.48% இருந்துச்சு. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 1.68% இருக்குது. ஆக்சுவலி கிராஸ் என்பிஏ பார்க்கும்போது குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் அது கூடி இருக்கு, அது ஒரு நெகட்டிவ் அப்டேட். பட் இயர் ஆன் இயர் பேசிஸில் குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ பார்க்கும்போது 0.44% இருக்கு, முந்தின குவார்ட்டரில் 0.45% இருக்கு. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 0.36 இருந்திருக்கு. ஸோ ஓவரால் இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நெட் என்பிஏ குறைஞ்சிருக்கு. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ பார்க்கும்போது 73% இருக்குது. நெக்ஸ்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இந்த Q3ல 7,196 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கும்போது 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 4.93% இருக்குது. ஃபீஸ் அண்ட் சர்வீஸ் மூலமாட்டு வந்த இன்கம் வந்து 10% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது கஸ்டமர் அசட்ஸ் விச் மீன்ஸ் ஐபிசி அண்ட் பிஆர்டிஎஸ் அது வந்து பார்க்கும்போது 15% இருக்குது சொல்கிறாங்க இயர் ஆன் இயர் பேசிஸில். அட்வான்சஸ் 4.34 lakh crore இருக்குது, 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அன்செக்யூர்ட் ரீட்டைல் அட்வான்சஸ் 10.5% growth ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. டோட்டல் டெபாசிட் வெறும் டோட்டல் டெபாசிட் 4.59 lakh crore இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 15% வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸில் டோட்டல் டெபாசிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆவரேஜ் டோட்டல் டெபாசிட் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆவரேஜ் கரண்ட் டெபாசிட் 66,589 கோடியாக இருக்குது, 12% இன்க்ரீஸாக இருக்குது. ஆவரேஜ் சேவிங்ஸ் டெபாசிட் பார்க்கும்போது 1.24 lakh crore இருக்குது, வெறும் 1% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆவரேஜ் டேர்ம் டெபாசிட் 2.68 lakh crore இருக்குது. ஆக்சுவலி இது ஒரு 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காசா ரேஷியோ 42.3% இருக்குது. கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ பார்க்கும்போது 87.4% இருக்குது. கேபிட்டல் அடிக்யூஷி ரேஷியோ பார்க்கும்போது பேசல் 3 பார்க்கும்போது 22.8% இருக்குது. CET1 ரேஷியோ 21.7% இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கோட்டக் மஹிந்திரா பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ஸோ கோட்டக் மஹிந்திரா பேங்கோட ஸ்டாக் பிரைஸ் 1758 இருந்து ஆக்சுவலி கோட்டக் மஹிந்திராவோட ஸ்டாக் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 24 times பி ரேஷியோ இருக்குது. அவங்களோட பிரைஸ் டு புக் வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு மேலே இருக்குது. 50 ஹை பார்க்கும்போது 1942 ரூபா. ஆக்சுவலி லாஸ்ட் 1 year ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது ஒரு 1% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கோட்டக் மஹிந்திரா பேங்க் கொடுத்துருக்கு. இப்போதைக்கு இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்க் பக்கம் ஒதுக்கி இருக்கிறது தான் பெட்டருங்க நான் ஃபீல் பண்ணுறேன். ரிசல்ட்ஸ் அவ்வளோட்டோன க்ரோத் இல்லை. மேபி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அடிவில் வர சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. இது வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஆர்பிஎல் பேங்க் ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 86% இயர் ஆன் இயர் பேசிஸில் காலி, குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 85% காலி. கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் 2.92% இருக்குது. முந்தின குவார்ட்டரில் 2.88% இருக்குது. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 3.12% இருந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் குறைஞ்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இயர் ஆன் இயர் பேசிஸில் குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ பார்க்கும்போது 0.53% இருக்குது. முந்தின குவார்ட்டரில் 0.79% இருக்குது. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் குறைஞ்சிருக்கு, இயர் ஆன் இயர் பேசிஸ்லையும் குறைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட அடிஷ்னல் ப்ரொவிஷன் அது ஒரு 414 கோடியாக இருக்குது. கிராஸ் என்பிஏ குறிப்பாட்டு ஜாயிண்ட் லைபிலிட்டி குரூப் போர்ட்ஃபோலியோவில், அதாவது அவங்களோட டோட்டல் என்பிஏ ப்ரொவிஷன் அது வந்து 85% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவரால் ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 93.46% இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ரைட் ஆஃப் ஆட் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த ஜாயிண்ட் லைபிலிட்டி குரூப் அந்த லோன்ஸ் வந்து 139 பேசிஸ் பாயிண்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. டோட்டல் ப்ரொவிஷன் ஆஃப் த பேங்க் வந்து பார்க்கும்போது 110%, அதாவது அவங்களோட ஜிஎன்பியில் 110% இருக்குன்னு சொல்கிறாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 3% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதர் இன்கம் பார்க்கும்போது ஒரு 38% growth ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. கோர் ஃபீ இன்கம் வந்து பார்க்கும்போது ஒரு 19% growth ஆயிருக்கு. டோட்டல் டெபாசிட் 15% growth ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி வந்து அவங்களுக்கு டெபாசிட் ஒரு 15% வளர்ச்சியோ அதே மாதிரி தான் அங்கேயும் இருந்திருக்கு. கிரானுலர் டெபாசிட் ஃபர்ஸ்ட் காசா ரேஷியோ, அதாவது அந்த காசாவோட வளர்ச்சி பார்க்கும்போது 12% இருக்குது. கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் காசா ரேஷியோ 32.8% growthன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கிரானுலர் டெபாசிட் காசா ரேஷியோ 32.8% இருக்குது. கிரானுலர் டெபாசிட் அது வந்து பார்த்தீங்கன்னா less than 3 crore அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட growth பார்க்கும்போது
கிட்டத்தட்ட 20% இருக்குது இயர் ஆன் இயர் பேசிஸில். குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 3%. அவங்களோட டோட்டல் டெபாசிட் பார்க்கும்போது 50.3% இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது நெட் அட்வான்சஸ் 13% இயர் ஆன் இயர் பேசிஸில் க்ரோத் ஆயிருக்கு. ரீட்டைல் அட்வான்சஸ் 19% இருக்குன்னு சொல்கிறாங்க. ரீட்டைல் ஹோல் அட்வான்சஸ் வந்து 61:39 அந்த ரேஷியோவில் இருக்குது. ஹவுசிங் லோனோட க்ரோத் 33% இருக்குது. ரூரல் வெஹிக்கிள் ஃபினான்ஸ் வந்து 30% க்ரோத் ஆயிருக்கு. கமர்ஷியல் பேங்கிங் 21% க்ரோத் ஆயிருக்கு. ஸோ ஓரளவு ப்ராஃபிட் காலி. சில செக்மெண்ட்ஸ்லேயும் அடி வாங்கியிருக்காங்க, பட் சில செக்மெண்ட்ஸில் க்ரோத் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இதில் வந்து ஜிஎன்பியை பார்த்தீங்கன்னா கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஒரு நெகட்டிவாக இருக்குது. சில நெகட்டிவ் அப்டேட்ஸ் இருக்குது. பட் ஆக்சுவலி இதெல்லாமே மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆகுது, பயங்கரமாக ரியாக்ட் ஆகும். ஏன்னா ப்ராஃபிட் வந்து 85% காலி குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்லையும் சரி இயர் ஆன் இயர் பேசிஸ்லையும் சரி. இந்த பேங்க் வந்து லாஸ்ட் 1 இயரில் 45% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 291 ரூபா எங்களோட 50 டிவி ஹை. அதுலேருந்து இப்போ 155 ரூபாவில் இருக்காங்க. கிட்டத்தட்ட பாதி கீழே விழுந்திருக்கு. வேல்யூஷன் சீப்பாக இருந்தாலும் கூட 45 டைம்ஸ் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ். இப்போ வர ரிசல்ட்ஸ் வர சரியில்லை. என்ன கேட்டால் இந்த ஸ்டாக் பக்கம் இப்போ இருந்து ஆர்பிஎல் பேங்க் பக்கம் இருந்து ஒதுங்கி இருக்கிறது தான் பெட்டர். மேபி வந்து பார்த்தீங்கன்னா மண்டே மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக்கை போட்டு பொழந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் மோட்டார் ஷேர் வந்து ஒருத்தருக்கு 9 ஷேர் வந்து ஐபிஓவில் அலாட்மெண்ட் ஆயிருக்கு. அதை வந்து விற்கவா இல்லை ஹோல்ட் பண்ணவான்னு கேட்குறாரு. இப்படி கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? இப்போ சப்போஸ் நான் வந்து விற்றுருங்க அப்படின்னு சொன்னால் ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போக பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதே வந்து ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்ஸ் போண்டியாச்சுன்னா மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் இதை விட கீழே போகவும் சான்சஸ் இருக்குது. பட் ஒரு லாங் டேர்முக்கு இந்த ஹியூண்டாய் மோட்டார்ஸ்லாம் பெருசாக அடி வாங்குற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இவங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது ஆக்சுவலி. ஸோ எஸ்யூவி செக்மெண்ட்லாம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ரைவல்ஸ் இப்போ தான் கிரியேட் ஆகுறாங்களே தவிர எஸ்யூவி செக்மெண்ட்டில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஆக்சுவலி ஸ்டாக் ப்ரைஸ் ஏன் அடி விழுதுன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம்ல வந்து அதிக ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி லிஸ்ட் ஆன பட்சத்தில் அந்த ஸ்டாக் வந்து விழுது. ஆனால் இப்போ ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்க வேண்டாம். நான் அப்போவே சொன்னேன் ஐபிஓ அப்ளை பண்ண வேண்டாம். ஒரு டவுன் ட்ரெண்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அது மாதிரி ஐபிஓ நெகட்டிவ்ல தான் லிஸ்ட் ஆச்சு. இப்போ வந்து மார்க்கெட்டில் நான் பார்த்தேன் 1789 ரூபாவில் இருக்குது. 1970 ரூபா அவங்களோட 50 டிவி ஹை. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். மேபி லாங் டைமுக்கு ஒரு ஒர்த்தான ஸ்டாக்காக தான் ஹியூண்டாய் மோட்டார்ஸ் இருக்கும். பட் ஆக்சுவலி அவங்களோட அந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் வந்து அதிகப்படியான ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி லிஸ்ட் பண்ண பட்சத்தில் தான் இதை அடிக்கிறாங்க. ஸோ ஓரளவு இது வந்து ஹியூண்டாய் மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த விஷால் மெகாமார்ட் அப்படிங்கிற ஒரு ஷேர் நான் இதை எடுத்து பார்த்தேன். இது வந்து ரீசென்ட்லி ஐபிஎல் லிஸ்டான ஸ்டாக் போல் அவருக்கு வந்து அலாட் ஆகிருக்கும் போல். ஸோ அவர் என்ன கேட்குறாருன்னா லாங் டேர்முக்கு வந்து இதை ஹோல்ட் பண்ணமா அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும், 4 குவார்டர் ரிசல்ட்ஸ் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாக்கில் தான் லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரியாக தெரில. பட் நான் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் ஒரு ப்ராஃபிட்லாம் கீழே விழுந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. 109 ரூபாயில் இருக்குது. 155 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. ஸோ லாங் டேர்முக்கு ஒர்த்தானலாம் நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது. ஐபிஓவில் லிஸ்ட் ஆகி இப்போ தான் இருக்கிறாங்க. ஸோ அதை வெயிட் பண்ணி நான் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். விஷால் மெகாமார்ட் ஐபிஓ மேபி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவு ரிசர்ச் பண்ணிட்டு நாளைக்குள்ள வீடியோவில் வேணால் அதை நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சக்தி பம்ப்ஸ், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இந்த ஷேர் எடுத்து பார்த்தேன். இது ரீசெண்டாக நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். இவங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த வாட்டர் ஹைட்ரோ ஸ்டோரேஜ் பம்ப் செட் வந்து இவங்களுக்கு ஆர்டர் சம்திங் கிடச்சிருந்துச்சு. சம் 1000 குவான்டிட்டின்னு நினைக்கிறேன். அது எவ்வளோன்னு எக்ஸாக்ட் என்ன தெரியல, மறந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக் வந்து நான் மார்க்கெட்டில் எடுத்து பார்த்தேன் 1277 இருக்குது. இவங்களோட ஹைனி பார்க்கும்போது 1387 ரூபா. அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 110 ரூபா 50 டிவி ஹைலேருந்து இறங்கி ட்ரேட் ஆகுறாங்க. ஸ்டாக் லெவல் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். பீக் லெவலில் இருக்குது. 38 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. ப்ரைஸ் டு புக் 13 மேலே இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக தான் எனக்கு தெரியுது. ஆனால் வந்து நீங்கள் முன்னாடி அதாவது 1 இயர் பிஃபோர் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன் ஆஃப் த லக்கியஸ்ட் பர்சன் இன் இந்தியாவாக இருந்திருப்பீங்க. ஏன்னா 490% வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. லாஸ்ட் 1 இயர் மட்டும் 490% மேலே அந்த ஸ்டாக் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதாவது நீங்கள் வந்தது லேட்டு. 1 இயருக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம வாங்கியிருந்தோன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நம்ம கணிக்க முடியாது. இப்படி தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க மார்க்கெட்டில். இது பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாக்ஸ் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிர்லோஸ்கர் இன்ஜின்ஸ், கேஸ்ட்ரால் இந்தியா, அடோர் வெல்டிங் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆக்சுவலி இது நான் எல்லாமே எடுத்து பார்த்தேன். வேல்யூஷன் இப்போதைக்கு ஃபேவராகவே இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இதெல்லாம் கன்சிடர் பண்ணால் ஒருத்தாக இருந்திருக்கும். பட் இப்போ இருக்க ட்ரெண்டில் இதெல்லாம் தொட முடியாது. கிர்லோஸ்கர் இன்ஜினியரோட பி ரேஷியோ 25 மேலே இருக்குது. அதேமாதிரி அடோர் வெல்டிங் எடுத்து பார்த்தா அது 38 மேலே இருக்குது. கேஸ்ட்ரால் இந்தியா மட்டும் 20 டைம்ஸில் இருக்குது. பட் அதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி வாங்கி கீழே இருக்கிறாங்க. மேபி அவங்களோட ரிசல்ட்ஸ்லாம் எப்படி வரும்னு தெரில. லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ்லாம் பெருசாக இல்லை. அதனால இப்போதைக்கு இந்த ஸ்டாக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில்
அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டார் வந்து கொஞ்சம் ப்ரெஷரில் இருந்திருக்கு போல். ஸோ அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரெஷ் ஸ்லிப்பேஜஸ் வந்து ஒரு 41% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி குவார்டர் பேசிஸில் வந்து அது 12% குறைஞ்சிருக்கு. ஃப்ரெஷ் ஸ்லிப்பேஜஸ் பார்க்கும்போது 1675 கோடியாக இருக்குது. முந்தின குவார்டரில் 1177 கோடியாக இருந்திருக்கு. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 1875 கோடியாக இருந்திருக்கு. ஸோ அவங்க சொல்கிறது ஹையர் டெலிக்வன்சிஸ், அதாவது மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா செக்டார் வைஸ் வந்து அந்த செக்டார் கொஞ்சம் இஷ்யூவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரீட்டைல் மைக்ரோ கிரெடிட் அட்வான்சஸ் 3% கீழே விழுந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 16% சொல்கிறாங்க. ரீட்டைல் மைக்ரோ கிரெடிட் அந்த பேங்குக்கு 8225 கோடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் குறைஞ்சிருக்கு, இயர் ஆன் இயர் பேசிஸ்லையும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் அது கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்குது. நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அது வந்து பார்த்தீங்கன்னா கீவாலா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சில குவார்ட்டர்ஸ் மேபி கம்மிங் நெக்ஸ்ட் குவார்ட்டர் அதுக்கப்புறம் உள்ள குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படி டவுன் ட்ரெண்டில் தான் போகவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கீவாலா வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. விச் மீன்ஸ் கோட்டக் மஹிந்திராவோட ஒன் ஆஃப் த பொறுப்பில் இருக்கிறவர். இது கோட்டக் மஹிந்திரா பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேபிள்ஸ் ஒயர் செக்டார் வந்து ஃபோக்கஸில் இருக்கும் மண்டே மார்க்கெட்டில். ஏன்னு பார்க்கும்போது பாலிகேப், KEI இண்டஸ்ட்ரீஸ் இவங்க வந்து 20 to 30% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி, விச் மீன்ஸ் 2025 ரிட்டர்ன்ஸ் கொடுக்க சான்சஸ் இருக்குன்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இதுக்கு ரீசன் அவங்க மென்ஷன் பண்ணுறது, அதாவது டொமஸ்டிக் டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் வந்து பயங்கரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பவர், ரியல் எஸ்டேட்டு, டிரான்ஸ்போர்ட், அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இந்த செக்மெண்ட் அதிகமாக இருக்கிற பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து குறிப்பாடு KEI இண்டஸ்ட்ரீஸும் அதே மாதிரி பாலிகேப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரெண்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. CAGR growth ஃபினான்ஷியல் 24 to 27 வந்து 11% to 13% இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த செக்மெண்ட்டில். எக்ஸ்போர்ட் வந்து 25% இயர் ஆன் இயர் பேசிஸில் க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஏப்ரல் டு அக்டோபர் 2024 அது 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அக்டோபரில் மட்டும் 25% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இந்த ரினியூபிள் எனர்ஜி, அடுத்தது வந்து இப்போ எலக்ட்ரிக் கார் இது மாதிரிலாம் வர்றதுனால பாலிகேப், KEI இண்டஸ்ட்ரீஸ், RR கேபிள் இதுதான் லீடிங் செக்மெண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு எக்ஸ்போர்ட் ரெவன்யூ மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 25 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இப்போ இதிலலாம் ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கவே முடியாது, ரொம்பவே ஓவர் வேல்யூடாக இருக்கும். ஆல்ரெடி வச்சுருக்கவங்களுக்கு ஒரு நல்ல லக்காக இருக்கும். பாலிகேப், KEI இண்டஸ்ட்ரீஸ், RR கேபிள் இது யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ கமெண்டில் சொல்லுங்கள். ஒன் ஆஃப் த லக்கியஸ்ட் பர்சனாக இருப்பீங்க. நெக்ஸ்ட் இந்த எலக்ட்ரிக் கார் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 14.08 lakh யூனிட்ஸ் 2024 கிராஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 115 அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த PLI ஸ்கீமில் வந்து வந்திருக்கு. அதில் 82 வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ஸோ 42,500 crores வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட். அதில் இன்க்ரிமெண்டல் சேல்ஸ் பார்க்கும்போது 2,31,500 இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 1.4 lakh ஜாப்ஸ் வந்து 5 இயர்ஸில் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த செக்மெண்டோட மினிஸ்டர் HD குமாரசாமி வந்து இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் கார் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. பட் சில கம்பெனிஸ் வந்து அந்த ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீமுக்கும் அப்ளை பண்ணுறாங்க. அது கவர்மெண்ட் தரப்பில் சில கம்பெனிஸுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க. பட் சில கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அமேசான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்டெக் ஃபர்மாக இருக்கிற ஆக்சியோ அப்படிங்கிற கம்பெனியை வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அமேசான் வந்து இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.